சிம்பிளாக ஈஸியாக கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இட்லி, தோசை, ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி, ஜீரகம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கொத்து கொத்தமல்லியை க்ளீன் பண்ணிக்கலாம். வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, உப்பு, புளி போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லெண்ணெய் 1/4 கப் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வரமிளகாய், வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா ஆயில் லைட்டாக பிரிய வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் இடையில நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடைசியாக வெல்லம் மட்டும் 1 டீஸ்பூன் போடுவோம். அதுக்கப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது.